திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி மலையை அளவீடு செய்யும் பணியில் மத்திய தொல்லியல் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த பணிகளில் எத்தனை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றனர்? இந்த பணிகள் எப்போது முடியும் என தெரிய வருகிறது? விவரம். பாலா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள இந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என சர்ச்சை எழுந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், மலையை சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், மலையை பாதுகாக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கை வைத்து கே ரமேஷ் என்பவர் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை செய்த GR சுவாமிநாதன் மற்றும் ஸ்ரீமதி முன்னிலையில் விசாரணை மேற்கொண்ட போது திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே மத்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மே மாதம் இறுதிக்குள் இந்த நீதிமன்ற சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்வதற்காக மத்திய தொல்லியல் துறை பொறியாளர் உமேஷ் தலைமையிலான மத்திய தொல்லியல் துறையினரும் வருவாய்த்துறை மற்றும் நில அளவை அதிகாரிகள் தற்போது திருப்பரங்குன்றம் பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். அதே போல திருமங்கலம் கோட்டாட்சியர் சிவஜோதி உள்ளிட்டோர் இந்த அளவீடு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலையிலிருந்து இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த GPSR கருவி மூலமாக தற்போது இந்த நவீன கருவி மூலமாக தற்போது அளவிடும் பணியானது நடைபெற்று வருகிறது. மலையை சுற்றிலும் முதல் கட்டமாக தற்போது இந்த அளவிடும் பணியானது நடைபெற்று வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.